ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி படத்துக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நம்ம எந்த மைண்ட் செட்டில் இந்த படத்துக்கு போனால் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ் திருமேனி டேரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும் அதே மாதிரி அனிருத் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து 9 மணிக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த படத்துக்கு இப்போ வந்து இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை பற்றி முதல்ல பார்ப்போம். இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறது வந்து நம்ம ஏகேக்கு வந்து அவரோட கதைக்களம் வந்து எப்படி இருந்தாலும் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அவர் கிளம்பிடும். அந்த படம் நல்லாவே இல்லைனாலும் கூட ஏகே ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேஷனில் தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம ஏகேவும் த்ரிஷாவோட காம்பினேஷன். ஏகேவும் த்ரிஷாவும் வந்து மங்காத்தாக்கு அப்புறம் இதில் ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த படத்துக்கு வந்து ஒரு மைல்டான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே இருந்தது. அதனால இந்த படத்துக்கு வந்து அதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மூணாவது வந்து நம்மளோட அர்ஜுன் அவர்களோட இந்த படத்தோட கேரக்டர். அர்ஜுன் அவர்கள் மங்காத்தாக்கு அப்புறம் நம்ம ஏகே கூட நடிக்கிறாங்க. அங்கே அப்பயே வந்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாரு நம்மளோட வெங்கட் பிரபு. இப்போ இந்த படத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான வில்லன் ரோலில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் இருக்கிறது இந்த படத்துக்கு வந்து முக்கியமான இதாக இருக்குது. நாலாவது வந்து இந்த படத்தோட டேரக்டர் மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான படத்தை வந்து எடுத்துருவார். குறிப்பாக அவரோட ஸ்க்ரீன் ப்ளே பக்கா மாசாக இருக்கும். இந்த படம் வந்து என்னதான் வந்து ஒரு கதை வந்து அவரோட கதையை இல்லைனாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஒரு வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்து எடுத்திருப்பார். அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட மைண்ட் செட்டை பற்றி பார்ப்போம். இந்த படத்துக்கு வந்து எப்படி மைண்ட் செட்டில் போனால் சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல ஏகேயோட படமாக இந்த படத்துக்கு நம்ம போகக்கூடாது. மகிழ் திருமேனியோட படம் தான் நம்ம போகணும். ஏன்னா அவங்க எடுத்த மாதிரியே ஒரு மாசான ஓப்பனிங்கோ இல்லை நடந்து வர மாதிரியான இன்டர்வல் பிளாக்கோ அல்லது ஒரு வெறித்தனமான ஒரு பஞ்ச் டைலாக்கோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. மகிழ் திருமேனியோட மூவி அவரோட படமான தரையிறக்கத்தில் இருந்து இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸான தடம் அப்புறம் வந்து அவரோட கழகத்தலைவன் வரைக்கும் அவரோட எல்லா படத்தோட ஹீரோவும் வந்து அவரோட கதையின் நாயகனாக தான் இருப்பாங்களே தவிர்த்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வந்து மாறிடணும். இந்த படத்தோட கதை அதே மாதிரி ஒரு மாஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. எப்படி வந்து நம்ம தடமில் வந்து எந்தெந்த சீன்லாம் வந்து எதிர்பார்க்காம வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணோமோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேலேயே வந்து ஒரு பக்காவான இது பண்ணியிருப்பார். குறிப்பாக அவரோட அது ஸ்டைலுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து என்னதான் வந்து பிரேக் டவுனோட அஃபீஷியலான ஒரு தழுவல் மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேயில் நம்மளோட ஏகே அவர்களையும் அதே மாதிரி த்ரிஷா அவர்களையும் வந்து எப்படி வந்து நம்ம மகிழ் திருமேனி கொண்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேரோட லவ் போர்ஷன்லாம் எப்படி வருதுன்னு நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக அவங்க 2 பேரோட லவ் போர்ஷன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது லவ்வில் இருந்து ஒரு த்ரில்லாக மாறப்போகுது. பிரேக் டவுனோட கதையே அதுதான். பிரேக் டவுனில் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து காணாமல் போயிடுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிற கதையாக மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மகிழ் திருமேனி அதுக்கு முன்னாடி வந்து அந்த லவ் அவங்களோட பாண்டிங்கு அதே மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து விரைவிக்கிறதுலாம் அவங்களோட ஸ்டைலுன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக ஃபேமிலிக்கான படமாக இது வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த படத்துக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது அதை பொறுத்து தான் இந்த படத்தோட வெற்றி அடங்கியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.